Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் அமைக்கப்பட்டிருந்த செயற்கை நீர்வீழ்ச்சியில் துர்நாற்றம் வீசுவதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டினர். சிறுமலையில் வனவிலங்குகளும் வானுயர்ந்த மரங்கள் இருப்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர். இவர்களை கவரும் வகையில் ஊராட்சி நிர்வாகத்தின் மூலம் பல லட்சம் ரூபாய் செலவில் நீர்வீழ்ச்சி அமைக்கப்பட்டது. ஆனால் தற்போது பராமரிப்பு இல்லாமல் துர்நாற்றம் வீசுவதோடு சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியதால் சுற்றுலா பயணிகள் இப்பகுதிக்கு வருவதில்லை. ஸ்டாலின் அரசின் செயலற்ற தன்மையால் மக்கள் வரிப்பணம் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தென்காசி அருகே தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. ஜமாலியா நகர் பகுதியில் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற குடியிருப்பு வாசிகளை விடிய அரசின் ஏவல் துறையினர் பொய் வாக்குறுதிகளை அளித்து சமாதானப்படுத்தினர். இந்நிலையில் திமுக ஆட்சி என்றாலே மின்வெட்டு என்பது நிலையானது என மக்கள் விமர்சித்துள்ளனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளிக்கிழமை மாலை பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் ராயப்பேட்டை, நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை, மவுண்ட் ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. மாலையில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்மழை காரணமாக கோவை பேரூர் செட்டிப்பாளையம் அருகே மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்திரா காலனி பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சமுதாய நலக்கூடத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் சமுதாய நலக்கூடத்தில் முறையான கழிவறை வசதி இல்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் முறையான வடிகால் வசதிகளை ஏற்படுத்தி மழைக்காலங்களில் பாதிப்படையாத வண்ணம் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டுமென விடிய அரசை பாதிக்கப்பட்ட மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ரயிலை கவிழ்க்க தண்டவாளத்தில் கற்கள் மற்றும் இரும்பை வைத்த நபர் சிக்கினார். திருப்பதியிலிருந்து புதுச்சேரிக்கு செல்லும் புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் ரயிலை கவிழ்க்க 5 இடங்களில் தண்டவாளம் மீது கற்கள் மற்றும் இரும்பு போல்டு வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து மேற்கொண்ட விசாரணையில் கடந்த மே 8ஆம் தேதி ஆந்திர மாநிலம் காச்சிகுடா ரயில் நிலையத்தில் ரயில் தண்டவாளத்தில் கல் வைத்ததாக பிடிபட்ட நபர் அம்பத்தூர் மற்றும் அரக்கோணம் பகுதியில் ரயிலை கவிழ்க்க தண்டவாளத்தில் கல் மற்றும் இரும்பை வைத்தது தெரியவந்தது. இதையடுத்து ஒடிசா மாநிலம் குண்டப்பல்லா கிராமத்தைச் சேர்ந்த விஜய்குமார் கவுடா என்பவர் சிக்கினார். திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடையில் கோரைப்பாயின் மூலப்பொருட்கள் விலை உயர்வால் உற்பத்தியாளர்கள் நலிவடைந்து வருகின்றனர். தென் தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடை, தென்காசி மாவட்டம் முதலியார்பட்டி, சம்பன்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பாய் உற்பத்தி தொழில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாய்க்கு தேவையான கோரைப்புல்லின் விலை உயர்வு, ஆட்கள் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் இத்தொழில் நலிவடைந்து வருகிறது. விடியா ஸ்டாலின் அரசு பாய்களை கொள்முதல் செய்து கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விற்பனை செய்ய வேண்டுமென உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கோயில் திருவிழாவின் போது விஷத்தேனி தாக்கியதில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். உண்டாரப்பட்டியில் உள்ள காளியம்மன் கோயிலில் நடைபெற்ற திருவிழாவின் போது பட்டாசு வெடித்து விழுந்து விஷத்தேனி கூடு கலைந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தேனீக்கள் தாக்கியதில் 30க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் 5 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.